ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இணையாக சவால் விடக்கூடிய அளவு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நம்ம இந்த வார்த்தை யாரோட கூட்டணி வைக்க போறோம், எப்படி ஜெயிக்க போறோம் இருக்கா மனசுல எல்லாருக்கும்? ஆமாவா? உங்க மனசுல இருந்தாருன்னு எனக்கு தெரியாதா? இல்லாட்டி உங்க அண்ணியா உங்க அம்மாவா நான் எப்படி இருக்க முடியும்? அதனால உங்ககிட்ட சொல்றேன், உறுதியாக இந்த முறை இனிய மத்திய மாநில அரசுல இருக்கின்ற அனைவருமே தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டேன். ஜனவரி 9 மாநாட்டுல எங்க கூட்டணி யாரோடு என்று நாங்கள் அறிவிப்போம் சொல்லிட்டு பாத்தீங்களா? நீங்க அரசு அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா செயல்பட்டு இருக்காங்க. இதேதான் வேலை அவங்களுக்கு. திருட்டுத்தனம் தான், வேற ஒண்ணும் தெரியாது. நான் ஒரே விஷயம் சொல்லிடுவாரு பதில். அங்க மலையை தோண்டி மூழ்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வைக்கிற வெடிகுண்டுதான் அது. புரியுதா உங்களுக்கு? மலைய உடைச்சு அதுல இருந்து திருடி எல்லா கனிம வளத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க ராத்திரி நேரத்துல. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். கணக்கப்பட்டி சித்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம கேப்டன் முன்னாடி வந்து நின்றது. நல்லவர்கள் வாழ்ந்து சித்தர்களாக மறைந்த நம்ம நாட்டுல நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கனகப்பட்டி சித்தர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வரப்போகின்ற 2026 தேர்தல் தமிழக மக்களுக்கான தேர்தலாக, தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு தேர்தலாக, மக்களாட்சி வளர ஒரு சிறந்த தேர்தலாக இருக்க வேண்டும் என்று என் வேண்டுதலை அங்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் ஏற்கனவே 2011 29 தொகுதிகளை வென்றெடுத்து நமது தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தது. 2026 தேர்தல் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், உறுதியாக மிகப்பெரிய வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக பெறுவோம் என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் இதை நான் உறுதியா சொல்றேன்னா, அது யாருக்கு கிடைச்ச பெருமை? என் தொண்டர்களுக்கு கிடைச்ச பெருமை. தலைவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட கடைக்கோடி தொண்டருக்கு கிடைத்த பெருமை அது. ஏன்னா கடந்த ஒரு வருடமாக பூத் கமிட்டிகளை அமைக்கணும், BL2 ஃபார்ம் பண்ணணும் சொல்லி தொடர்ந்து அறிவுரை செய்ததனுடைய காரணமாக ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இணையாக சவால் விடக்கூடிய அளவு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 63,000 தொகுதிகளிலுமே மகத்தான வகையில BL2 ஃபார்ம் கொடுத்து கலெக்டரிடம் ஒப்புதல் ரசீது பெற்ற ஒப்பற்ற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பூத் கமிட்டி நம்ம அமைச்சிருக்கிறோம். நான் பல்வேறு இடங்களில் எனக்கு தகவல் வருது, நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் என்னப்பா கட்சி இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தலைவர் போயிட்டார் கட்சி அவ்வளவுதான் பேசுறவங்க மத்தியில இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு இணையாக 63,000 வாக்குகளிலும் இன்னைக்கு பூத் கமிட்டி அமைச்சர் 3ஆம் இந்த பெரிய கட்சி என்று நிரூபிச்சிருக்காங்க என்று சொன்னால் அந்த பெருமை யாருக்கு? உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நீங்க கேப்டனுக்கு சொல்றீங்க, நானும் கேப்டன் என்ன சொல்லுவேன்னா, என் கடைகோடியில் இருக்கின்ற தொண்டரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் எப்பவுமே சொல்வேன். இப்ப கூட சிவகுமார் கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப இருட்டுச்சு, அமாவாசை வேற, இருட்டா இருக்கும் போது கொஞ்சம் போக்கஸ் லைட் எல்லாம் கட்டுங்கன்னு. ஆனா ஒரு படி மேல போய் சிவகுமார் இது இரவா பகலா என்று சொல்லக்கூடிய அளவு மிக பிரம்மாண்டமாக விளக்குகளை அமைத்து பேனர்களை அமைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை தேசிய முற்போக்கு திராவிட கழகமே தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். இந்த டிசம்பர் 28 எல்லாருக்குமே தெரியும், நம்ம தலைவருடைய 2வது குரு பூஜை. அந்த குரு பூஜைக்கு எல்லாரும் வந்து கலந்து கொண்டு நம்ம தலைவருக்கு நம்மளுடைய மரியாதையை செலுத்தணும். எல்லாரும் வாங்கன்னு உங்களை அழைக்கிறேன். அதற்கு அடுத்தது மறந்துடாதீங்க,
ஜனவரி 9 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. அந்த மாநாட்டுக்கு ஒருத்தர் கூட தவறாமல் எல்லாரும் திண்டுக்கல்ல இருந்து வண்டி கட்டி சாரசாரியா வண்டி வந்து கொண்டிருக்கிறது. 8 திட்டம் வண்டி வாங்க கடலூரை நோக்கி தேமுதிக போட்ட வண்டிகள் வந்து இருக்கின்ற செய்தி எங்களுக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். செய்வீங்களா? எல்லாரும் மாநாட்டுக்கு வருவீங்களா? கட்டாயம் வரணும். 10 வருஷம் கழிச்சு நம்ம மாநாடு வச்சிருக்கோம். இந்த வெற்றி தான் 2026 தேர்தலுக்கான அச்சாரம் என்பதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசம் அதுதான். நம்ம தலைவர் அங்க இருக்காரு, நம்ம கூட இல்லைன்னு நினைக்காது. தெய்வமா நம்ம கூட தான் வந்திருக்கிறார் பாருங்க. நம்ம கூட தான் தலைவர் தெய்வமா வர. இப்போ நீங்க எல்லாரும் நினைக்கலாம் நம்ம இந்த வார்த்தை யாரோட கூட்டணி வைக்க போறோம், எப்படி ஜெயிக்க போறோம் இருக்கா மனசுல எல்லாருக்கும்? ஆமாவா? உங்க மனசுல இருந்தாருன்னு எனக்கு தெரியாதா? இல்லாட்டி உங்க அண்ணியா உங்க அம்மாவா நான் எப்படி இருக்க முடியும்? அதனால உங்ககிட்ட சொல்ற, உறுதியாக இந்த முறை நீங்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணி, அதுதான் நிச்சயமாக நாம அமைக்க போகிறோம். உங்களிடையே உங்க கருத்தெல்லாம் மாவட்ட செயலாளர் சொன்ன மாவட்ட செயலாளரை அழைக்கும் தலைமைக்கு உங்கள் கருத்தாக நீங்க நோட் பண்ணி வந்து எங்க கிட்ட சொன்னோம். எங்கள் கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் விரும்பும் கூட்டணியை இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும். உறுதியாக நான் சொல்றேன், தமிழ்நாட்டை எந்த கட்சி பெரிய கட்சி நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சரிங்க, சந்தோஷம். அது ஓகே, நம்ம தான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு மத்திய மாநில அரசுல இருக்கின்ற அனைவருமே தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டேன். அதனால உறுதியாக நல்ல நேரம் வரும்போது அதற்கான அறிவிப்பு உங்களுக்கு வரும். நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவு, மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவு அந்த கூட்டணி அமையும் என்று சொல்றேன். அதுதான் நான் எல்லா பிரஸ் மீட்ல சொல்றது நீங்க கேட்டிருப்பீங்க. ஜனவரி 9 மாநாட்டுல எங்க கூட்டணி யாரோடு என்று நாங்கள் அறிவிப்போம் சொல்லிட்டு அவரை பாத்தீங்களா நீங்க? ஏன்னா இந்த முறை நீங்க எல்லாரையும் கேட்டு தெளிவான ஒரு டிசிஷன் நிச்சயமா நம்ம எடுப்போம். அந்த வெற்றி உறுதி என்ற அளவு இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட மீண்டும் சொல்றேன், கூட்டணி முடிவாயிட்டா அந்த நம்மளுடைய மாநாடு இன்னும் பிரமாண்ட மாநாடு ஆயிடும். இல்லைன்னா அன்னைக்குதான் அறிவிக்க வேண்டி வரும். எப்படி இருந்தாலும் ஆனா கூட்டணி வெற்றி உறுதி என்றதை சொல்லி, அதே மாதிரி இங்க பெரும்பாலான குளங்கள் கண் துவாரிகள் அமைச்சு அரசு அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா செயல்பட்டு இருக்காங்க. இதேதான் வேலை அவங்களுக்கு. திருட்டுத்தனம் தான், வேற ஒண்ணும் தெரியாது. இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? அதே மாதிரி யாராவது கேட்டா உடனே அனுமதி சீட்டு போட்டுதான் மண்ணை எடுக்கிறோம்பாங்க. ஒரு அனுமதி சீட்டும் கிடையாது. மாதந்தோறும் விவசாயிகள் குறைத்திருப்பனால விவசாயிகள் இந்த கருத்தை தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா அதை யாருமே கேட்கறது இல்ல. ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை கூடிய ஆட்சி நாம கொண்டு வந்து மக்களுக்கும் நாட்டிற்கும் நம் தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது போல் அவரது லட்சியங்களையும் கொள்கைகளையும் வென்றெடுக்கின்ற ஒரு கூட்டணி அமைச்சு நிச்சயம் தமிழ்நாட்டில் அனைவருடைய வாக்குகளையும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்று சொல்ற இந்த நேரத்தில் இன்னைக்கு இரவு இருக்கு, நாளை காலையில விடியும் தானே. காலையில விடிஞ்ச நைட்டு வரலாம். விடியலும் இரவும் சமம் மாதிரி இங்கு மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது. எனவே கான்பிடண்டா இருங்க, உறுதியா இருங்க. எஸ்ஐஆர்னு உங்க வாக்குகள் எல்லாம் திருடப்படுவதாக ஒரு செய்தி தினந்தோறும் தலைமை கழகத்துல தொடர்ந்து நாங்க அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனி நபரும் போய் நம்ம வாக்கு நமக்கு இருக்கா செக் பண்ணு. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர்களும் நம்ம வாக்கு நம்ம உறுதிப்படுத்திட்டா அதை திருட்ட உரிமை இந்த ஜென்மத்தில் இந்த உலகத்துல எவனுக்குமே கிடையாது. இது ஜனநாயக நாடு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. ஜனநாயக நாட்டுல நம்மளுடைய ஓட்டுகளை உறுதி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அதனால எல்லாம் போய் அவங்க ஓட்டு உரிமையை
உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்க குடும்ப உறுப்பினர்களையும் அது போல கூட கூட்டு போய் அவங்களுக்கும் உறுதியாக வாக்கு உறுதியாக இருக்கான்னு செக் பண்ணணும். சரிங்களா? செய்வீங்களா? எல்லாரும் போறீங்களா? என்னமா? கண்டிப்பா செய்வோம். அதெல்லாம் நமக்கு வாக்குரிமை இருந்தாலும் போய் ஓட்டு போட முடியும், இல்லைன்னா எப்படி ஓட்டு போடுறது இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு நான் டெய்லி இத சொல்லிட்டே வரேன். நாளைக்கு சரிங்க 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 அப்படிங்களா? பேருங்க உங்க பேர் சொல்லுங்க. சாமுலமே. சரிங்க, பேர் சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு பேச்சாளர் கொடுத்து சொல்றேன். மைக்ல புடிச்சு பேசுங்க, தலைவர் பெருமைய. சரிங்களா? ரெடி சார் சொல்லுங்க. எப்படி? அப்படியா? இல்லவ அது நீங்கெல்லாம் பயந்து போயிருக்கீங்க. அது என்னன்னே தெரியாம இருக்கீங்களா? நான் ஒரே விஷயம் சொல்லிடுவேன். அதுக்கு பதில் அங்க மலையை தோண்டி மூழ்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வைக்கிற வெடிகுண்டு தான் அது. புரியுதா உங்களுக்கு? மலைய உடைச்சு அதுல இருந்து திருடி எல்லா கனிம வளத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. ராத்திரி நேரத்துல அங்க வெடிகுண்டு வச்சு மலையை பொழந்து 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 சாப்பிடுறாங்க. அந்த சத்தம் தான் இரவுல உங்களுக்கு கேட்குது. அதே வேட்டு சத்தம் அவங்களுக்கு திருப்பி அடிக்கும் பாருங்க. நிச்சயமாக சிவன் சொத்து குலநாசம். மலைகள் எல்லாமே சிவனுக்கு முருகனுக்குரியது. யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ பொறுத்திருந்து பாருங்க, அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது. தலைவர் அப்போ சொல்வாருமா, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவத்தே தீரணும். இதுல யாரும் தப்ப முடியாது. இன்னைக்கு ஊழல் பண்ணிட்டோம், நம்ம மந்திரியா இருக்கோம், நம்ம எம்எல்ஏ ஆளுநருக்கு ஆகுனாதீங்க. ஒரு செகண்ட் தூக்கி எரிஞ்சிருவாரு கடவுள். புரியுதுங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க. அது வேட்டு வேரி வெடி சத்தம் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. மலையை குடையிறவங்க வேட்டு வைக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வேட்டு திருப்பி போகும் மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அதனால உறுதியா இருங்க. வெற்றி பெறுவோம். மிகப்பெரிய நாம் கூட்டணி அமைப்போம். எல்லாரும் தவறாமல் மாநாட்டுக்கு வந்து வரணும். மில்கி மிஸ்ட் இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.